நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில், இந்த ஃபுட் ஃப்ரைடே நாளில் உங்களை சந்திக்கும்படியாக கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த டிவி மூலமாய் தெய்வ பிள்ளைகளை சந்திக்கிற கிருபையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் அதை சந்தோஷமாக எண்ணுகிறேன். பரலோகத்தின் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாளில் இந்த யோசுவா டிவியில் கூட இப்படி நம்ம எல்லாம் பயன்படுத்தும்படி கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். பரலோக திட்டத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்களையும் உடைய குடும்பங்களையும் உடைய பிள்ளைகள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துவாராக. அவர் நல்லவர், இஸ்ரவேலுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் இந்த நாளில் லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 43ஆம் வசனம். நம் ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மை சந்திக்கும்படியாய், இந்த வசனம் அப்படி இருக்கிறது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் என்று எழுதியிருக்கிறது. நம் ஆண்டவர் சந்திக்கிற ஆண்டவர். நம்ம ஆண்டவர் உண்மையிலே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நாள் சர்ச்சில் உட்காந்துருந்தேன். அந்த சர்ச்சில் இப்படி உட்காந்துக்கிட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு லேசாக டயர்டாக இருந்துச்சு. அப்படியே முன்னால் எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. இயேசுப்பா இப்படி நின்று நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுது. அழகா நான் ஒரு பக்கம் அப்படி மெய் செலுத்து போனேன். நான் இயேசுப்பா அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் பேச முடியல. சந்திக்க வந்திருக்கேன்னு சொல்கிறாரு, ஆனால் எனக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல. உடனே சந்தோஷமாக இருந்தது. இயேசுப்பா சோத்திரம், உடனே சோத்திரம், நீங்கள் சந்திக்க வந்திருக்கீங்களாப்பா. நான் அப்போவே நினைக்கேன், எத்தனை முறை என்னை எழுப்பியிருக்கீங்க, நான் அப்போல்லாம் உங்களை சந்திக்கலையே, சில நேரம் தானே என்று ஜெபிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்படி எனக்கு ரொம்ப பரவசமாக இருந்தது. எனக்கு அது பேசின காரியத்திலேருந்து நான் உங்களோடு கூட பேசும்படியாய் நான் ஆசைப்படுகிறேன். எல்லாரையும் நம்ம ஆண்டவர் சந்திக்கிறவர். பாருங்கள், ஒரு காலத்தில் நான் கஷ்டப்பட்ட நாட்களில் என்னை அநேகர் சந்திக்க விரும்புவதில்லை. நான் ஒரு தெருவில் வந்தேன்னா சிலர் நான் வேறு தெருவிலலாம் போயிருக்காங்க. நான் அதை பார்த்துருக்கிறேன், நான் அனுபவிச்சிருக்கிறேன், நான் அநேகமாக கண்ணீர் வடிச்சிருக்கிறேன். நான் அன்னைக்கு அதை நினச்சேன், ஏசப்பா நம்மை சந்திக்க வந்திருக்கிறார் என்று. உண்மையில் நீங்கள் கூட ஒருவேளை அவங்க என்ன பார்க்கல, அவங்க என்ன சந்திக்கலைன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். ஆண்டவர் உங்களை நல்லா நினச்சிக்கோங்க. நீங்கள் பணக்காரங்களாக இருக்கலாம், நீங்கள் ஏழைகளாக இருக்கலாம், நீங்கள் படிச்சிருக்கலாம், நீங்கள் படிக்காமல் இருக்கலாம், நீங்கள் ஞானம் உள்ளவங்களாக இருக்கலாம், ஞானம் இல்லாதவங்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சந்திக்க வருகிறார். சந்தோஷப்படுவீங்களா? எனக்கு உண்மையில் அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கும் சந்தோஷப்படுறேன். எனக்கு ஆண்டவர் பேசி 4 நாட்கள் ஆகிறது. எனக்கு இன்றைக்கி நான் அதை சந்தோஷப்படுறேன். ஏப்பா என்ன சந்திக்க வந்தீங்களா ஐயா? நான் இப்போ ஜெப வேலையெல்லாம் நான் அப்படி நினைக்கிறேன். எங்கள் அப்பா என் முன்னால் இருக்கிறார், என்னை சந்திக்க வந்திருக்கிறார், என் கூட பேச வந்திருக்கார். நீ அப்படிலாம் நினைங்க தேவஜனமே. நம்ம ஆண்டவர் அதானே, அவர் மனிதனை போல அல்ல, குருடனை பார்த்து நின்றாரே, பரதையுமே பார்த்து நின்றாரே, குஷ்டரோகியை தொட்டாரே. அவர் சந்திக்கிறவர் மாத்திரமல்ல, தொடுகிறவர். அவர் பேசுகிறவர் மாத்திரமல்ல, அவர் குணமாக்குகிறவர். எவ்வளோ நல்லவர். அதான் நிகரே இல்லாதவர், நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. நம் ஆண்டவர் நிகர் இல்லாதவர், எல்லாரையும் நேசிக்கிறவர், எல்லாரையும் சிறு பையனை சந்திக்கிறவர், முதியோரை சந்திக்கிறவர், குஷ்டரோகியை சந்திக்கிறவர். இன்றைக்கு நம்மை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். ஆனால் நாம் தான் அதற்கு அநேக நேரம் அகென்ஸ்டாக மாறிவிடுகிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, உன்னை சந்திக்கும் காலத்தை இந்த நாள்லையாவது நீ அதை நீ கிளியர் பண்ணிருன்னு சொல்கிறார். இனியாவது நீ என்னை சந்திப்பதற்கு ஆயத்தப்படு என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, நம்ம ஆண்டவர் எப்போ சந்திப்பார்னு பார்த்தீங்கன்னா, வேதம் நம்ம கவலையோடு இருக்கும்போது சந்திப்பார். இந்த வசனம் அப்படி சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில், யோவான் 20ஆம் அதிகாரத்தில் இங்கே சந்திக்கிறார். ரொம்ப ஆச்சரியம். நீங்கள் இன்றைக்கி அப்படி சந்தோஷமாக இன்றைக்கி பாருங்கண்ணே. உண்மையில் நம்ம ஆண்டவர் நம்மை சந்திக்கிறவர் மட்டும் இல்லை, எப்படி வர்றார் தெரியுமா? 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 19ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, வாரத்தில் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. இந்த ஃப்ரைடே நாளில் ஆண்டவர் சொல்கிறார். நம்மள எல்லோரும் பார்த்திங்கன்னா அங்கே இயேசுப்பா மரிச்சிட்டாரு. அன்றைக்கி அவங்க காலையில் கல்லறைக்கு போகிறாங்க. போயிட்டு வாராங்க. அவங்களுக்கு ஒரு கல்லறை திறந்துருந்தோன்னு ஒரே பயம். 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், வாரத்தில் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்கிறதை கண்டாள். உடனே பயப்படுதாங்க. கல்லறை என்ன செஞ்சிருக்கு? திறந்து இருக்கிறதே என்று, யாரோ எடுத்து கொண்டு போய் விட்டார்களே என்று கலங்குகிறார்கள். கலங்கி தேடுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. எனக்கு அன்பான தேவஜனமே, இங்கே பயந்து போயிருக்காங்க. எல்லோரும் கதவை பூட்டிகிட்டு இருக்காங்க. சீஷர்கள், வசனம் அப்படி சொல்லுது, சாயங்கால வேளையில், விசேஷமாக எனக்கு அன்பான தேவஜனமே, சாயங்கால வேளையில் நீங்கள் கொஞ்சம் எல்லாருமே ஆண்டவரை தேடுவதற்கு கொஞ்சம் ஆயத்தமாகுங்க. ஒரு 6 to 8 மணி வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஆண்டவரோடு உறவாடும்படியா. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில் பேசுங்க. அபிஷேகம் பெறாதவங்க நல்லா சோத்திரம் பண்ணுங்க. அபிஷேகம் இல்லைன்னு நினைக்காதங்க, கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் சில நேரம் சில காரியங்களை உங்கள்கிட்ட பேசுவார். அங்கேயும் பகலில் குளிர்ச்சியான வேளையில் தான் பார்த்திங்கன்னா, வேதத்தில் பார்த்திங்கன்னா ஆதாம்கிட்ட வந்து பேச வர்றாரு. இங்கேயும் சாயங்கால வேளையில் வருகிறார். இந்த வசனம் அப்படி எழுதியிருக்கிறது, சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார். எப்படி வர்றார் தெரியுமா? அவங்க ரூமுக்குள்ளே வந்து நின்று சந்திக்க வருகிறார். சந்திக்க வந்து சொல்கிறாரு, பேச வருகிறார். என்ன பேசுகிறார் பாருங்களேன். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். குழப்பத்தோடு இருக்கீங்களா? சமாதானம் இல்லையா? அவர் சமாதானத்தின் தேவன். எதிர்காலத்தை குறித்து பயந்து போயிருந்தார்கள். நம்ம எல்லாரையும் அவங்க கொன்று விடுவார்கள் என்று சொல்லி நம்முடைய சீஷர்கள் பயந்து போயிருந்தார்கள். யூதர்களுக்கு பயந்ததினால் என்று எழுதியிருக்கிறது. பயந்திருந்தார்கள். இயேசு வந்து நின்றார். இன்றைக்கு உங்கள் இல்லத்துக்கு வருகிறார். இயேசு வருகிறார். நீங்கள் எதை குறித்து? கடனுக்கு பயந்துட்டு இருக்கீங்களா? வியாதிக்கு பயந்துட்டு இருக்கீங்களா? யாரோ ஒரு மனுஷனுக்கு பயந்துட்டு இருக்கீங்களா? பில்லிசுனியத்துக்கு பயந்துட்டு இருக்கீங்களா? இயேசு வந்திருக்கிறார், சந்திக்க வந்திருக்கிறார், உங்களோடு பேச வந்திருக்கிறார். உங்களுக்கு சமாதானம் என்று இயேசு சொல்லுகிறார். வேற ஒருவரும் சொல்ல முடியாது உங்களுக்கு சமாதானம்னு. உங்களுக்கு நீங்கள் நன்றாக இருப்பீங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. பெற்றோர் கூட பிள்ளைகளை சொல்லுவதில்லை. தேவ பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கி நம்ம மத்தியில் வந்திருக்கிறார், உங்கள் இல்லத்துக்கு வந்திருக்கிறார். அது மட்டுமா பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இயேசுவா சொல்கிறாரு, இந்த மரியாள் அழுறாங்க. எப்படி அழுறாங்க பாருங்களேன். மரியாள் 11ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்துல வெள்ளுடை தரித்தவர்களாக 2 தூதர்களை பார்க்குறாங்க. கால்மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். 13ஆம் வசனம், அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார், ஏசாமியை காணும்னு அழுறாங்க. எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கி இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கார். ஆமாம், நீங்கள் அப்படி சொல்லுங்கள், எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா, வருவார். நீங்கள் சொல்லி பாருங்களேன். இந்த வசனம் சொல்லுகிறது, ஏசப்பா சொல்கிறார் பாருங்களேன். இப்போ அழுதுட்டுருக்குற இந்த அம்மா அழுறாங்க. 15ஆம் வசனம் சொல்லுது, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். ஆமாம், ஏன் அழுகிறாய், யாரை தேடுற அப்படின்னு நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்குறார். மரியாளிடம் ஆசையோடு தேடி போனாங்க தெரியுமா? அதிகாலையில் தேடி போனார்கள். அதில் வசனம் அப்படி சொல்லி பாருங்களேன்.
முதல்ல யார் தெரியுமா? அதில் வசனம் 1ஆம் வசனம், இருட்டோடே மகதலேனா மரியாள் அப்படின்னு எழுதியிருக்கு. மரியாள் தான் ஆசையோடு தேடி போனாங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சொல்கிறாரு, அதிகாலையில் தேடி வா, அதிகாலையில் ஓடி வா. ஆமாம், தேடி வரும்போது இயேசு சீஷர்களுக்கு வந்து தரிசனமாகிறார், மரியாள்கிட்ட வந்து பேசுகிறார், அவங்ககிட்டும் அவங்களையும் சந்தித்து அவங்களுக்கு சமாதானம் சொல்கிறாரு. இங்கே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும், அவருடைய அன்பை தேட வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை தேட வேணும். தேவப்பிள்ளையே, அதிகாலையில் ஆசையோடு, ஒருவேளை இயேசுவை மரிச்சிட்டாருன்னு எல்லாருக்கும் ஒரே பயம், அந்த கலக்கத்திலையும் கூட இயேசுவை தேடி ஓடுறார். ஒரு லேடி காலையில் இருட்டோடே, அந்த வசனம் சொல்லுது அதிக இருட்டோடே என்று எழுதியிருக்கிறது. அதிகாலையில் எழும்பி நேசரை பார்க்க போகிறாள். நேசர் அவளை தேடி வந்தார். ஆமாம், அங்கே பார்க்க போனாங்க, இங்கே இல்லையென்று வர்றாங்க, இங்கே வந்து பேசுகிறார். ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறார்? அந்த அம்மா தான் சுவிசேஷத்து ஊழியத்துக்கு முதல் வழிகாட்டி தெரியுமா? அவள் தான் கர்த்தரை கண்டதையும், அந்த வசனம் எழுதியிருக்கிறது 20ஆம் அதிகாரம் யோவான் 20:18, மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளும் சீஷர்களுக்கு அறிவித்தாள். ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் தேவப்பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன், உன் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறேன். ஆனால் நீ என்ன செய்ய வேண்டியது, நீ ஆசையோடு என்ன செய்யணும், தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். ஏன் காலையில் தேடினாங்க தெரியுமா? காலையில் இன்றையிலிருந்து எனக்கு அன்பான சகோதரிகளே, எனக்கு அன்பான பெற்றோரே, காலையிலே அதிகாலையில் கர்த்தரை நாம் தேட வேண்டும், கர்த்தருடைய முகத்தை பார்க்க வேண்டும், கர்த்தருடைய பாதுகாப்பை நம்முடைய குடும்பத்துக்கு வாங்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு வாங்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்தில் அப்படி எழுதியிருக்கிறது. பார்த்தீங்கன்னா வசனம் அப்படி சொல்லுகிறது, அத்திமரம் 13ஆம் வசனம், அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடிகள் பூ பூத்து வாசனை பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியை நீ எழுந்து வா, கண்மலையின் வெடிப்புகளிலும். பார்த்தீங்கன்னா எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்க விரும்புகிறார். கண்மலையில் வெடிப்புகளிலும் சிகரங்களிலும் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது. அன்று உங்களை ரசிக்கிறாரு, உங்களை நேசிக்கிறாரு. வா, காலையில் வா. அந்த மரியாதை அதை செய்தாங்கம்மா. ஆண்டவர் சந்திக்கணும், சும்மா சந்திக்க மாட்டார், சும்மா பேச மாட்டார். நமக்குள் தியாகம் வேண்டும், தியாகம் வேண்டும், பரிசுத்தம் வேண்டும், ஜெபம் வேண்டும். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ கொஞ்சம் கீழ்ப்படிய படிந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட தேவ கிருபையை கேட்க வேண்டும். இந்த வசனம் சொல்கிறது, எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஏன் அதிகாலையில் தேட சொல்கிறார் தெரியுமா? 15ஆம் வசனம் சொல்கிறது, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குளிநரிகளையும் சிறுநரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. பிசாசானவன் குடும்பங்களை அழிக்கும்படியாய், பிள்ளைகளை அழிக்கும்படியாய், வாலிபர்களை அழிக்கும்படியாய், சிறுவர்களை அழிக்கும்படியாய், எல்லாவற்றையும் நொறுக்கும்படியாய், தொழில்துறைகளை அழிக்கும்படியாய் பல விதத்தில் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறான். அதற்காக தான் ஆண்டவர் சொல்கிறார், பூவும் சிறுநரி, இந்த வசனம் அப்படி எழுதியிருக்குது, சிறுநரிகளையும் குளிநரிகளையும் சிறுநரிகளையும் நமக்கு பிடிச்சிருங்க. தூர நீங்கள் காலையில் எழும்பி தேவ சமூகத்தில் வாங்க, தேவ சமூகத்தில் தியாகத்தோடு அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை சந்திப்பது மாத்திரமல்ல, உங்களோடு பேசுவார். சீஷர்களுக்கு வெளிப்படுத்த சீஷர்களோடு வந்து நின்றார், உள்ளே வந்து நிற்கார். உங்களுக்கு சமாதானங்காரு. மரியாள்கிட்ட சொல்கிறாரு, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? எனக்கு அன்பான தேவஜனமே, நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ளவர். எனக்கு ரொம்ப இது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் அந்த ஒரு காரியத்தை மட்டும் வாசிக்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி சொல்லுங்கள், ஆண்டவர் என்னை சந்திக்க வந்துருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா நம்ம தூங்க மாட்டோம், 4:30க்கு எந்திரிச்சு படுக்க மாட்டோம். உண்மையா இல்லையா? உண்மை அதுதான். 5:30க்கு கூட சிலர் எழுப்பிட்டு நம்ம படுத்துடுறது, 6 மணிக்கு எந்திரிக்கலாம். இல்லை, சந்திப்பு அவர் போய்விடுவார், நேசர் போய்விடுவார். ஆமாம், இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருங்க. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடினால், அந்த வசனம் நீங்கள் எழுதப்பட்டிருக்கிறது பயங்கரமாக. உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் சத்துரு மதில் போட்டு பிள்ளைகளெல்லாம் அழித்து விடுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், அதனால காலையில் ஓடிவா, அதிகாலையில் தேவனை தேடு. அவர் வந்து நிற்கும்போது தூங்காதே, அவரை சந்தி, அவர் பேசும்போது கேள். இந்த மரியாள் தூங்கியிருந்தானா இயேசுவை பார்த்துருக்க முடியாது. முதல்ல மகளே மரியாள் தான்.
உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தார்கள் தெரியுமா? சரித்திரம் சொல்லுகிறது. அது உண்மை. உண்மை. நீங்கள் பார்க்கணுமா? தூக்கத்தை தியாகம் பண்ணுங்க, தியாகம் பண்ணுங்க. டயர்டாக இருக்கும், இல்லை கொஞ்ச நேரம் பகல் ஆண்டு ரெஸ்ட்டு தருவார், தூங்கலாம். பாருங்கள், இந்த 20ஆம் அதிகாரத்தில் இன்னும் ஒரு வசனம் ரொம்ப அழகாக எழுதிருக்கு பாருங்கள். மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது 26ஆம் வசனத்தில், யோவான் 20:26, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களோட கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். 2 முறை வராரு. ஏன் தெரியுமா? முதல்ல வரும்போது தோமா இல்லை. தோமா சொல்கிறான், இவங்க சொன்ன உடனே, ஊழியர்கள்லாம் சீஷர்கள் சொன்ன உடனே, நான் அவரை பார்த்தா மட்டும்தான் நம்புவேன் அப்படின்னு சொன்னார். தோமா அப்படி சொல்கிறாரு, அப்படி தானே? 25ஆம் வசனம், மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். தோமா சொல்கிற பதிலை பாருங்கள். இங்கே முதலாவது சீஷர்கள் இருந்தாங்க, அப்போ அங்கே தோமா இல்லை. தோமாவுக்காக வந்திருக்காரியா நம்ம ஆண்டு. எவ்வளோ அன்பு! எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளோ அன்புள்ள தேவன்! சீஷர்கள் இருக்கும்போது மொத்தமாக இருக்கும்போது வந்தார். தோமா உங்களை விசுவாசித்தா தான் ஐயா, நான் அதெல்லாம் பார்த்து ஆண்டவர் கையை பார்த்து ஓட்டையெல்லாம் பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்ன தோமாவுக்காக வெளிப்பட்டார். அவிவிசுவாசம் சந்தேகம் எல்லாம் இருந்தது தோமாக்குள்ளே. அதில் அந்த தோமாவின் வார்த்தைக்கு கேட்டு 8 நாளைக்கு பின்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடைய கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். அது மட்டுமா சொல்கிறார், பேசுகிறார் பாருங்க. அதான் நம்ம ஆண்டவர் பேசுகிறவர். என்ன அழகாக எழுதியிருக்கு பாருங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி. இவர் சொன்னது, தோமா சொன்னது சீஷர்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறவர் இல்லையா, நம்ம கூட வசிக்கிறவர். எவ்வளோ நல்ல ஆண்டவர். இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. அவிவிசுவாசியாக இராமல் விசுவாசியாக இரு. அந்த தோமாவை நம்ம இந்திய தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமாம், அப்படி ஒரு அவிவிசுவாசியான ஒரு தோமாவை வெளிப்பட்டது 8 நாளைக்கு பிறகு வந்து பேசுகிறார். முதல்ல மரியாள்கிட்ட சந்தித்து பேசுகிறார், சீஷர்கள்ட்ட பேசுகிறார். இன்றைக்கு இயேசு உங்கள் மத்தியில் வர்றாருமா? கலங்கி போய் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உயிர் தெழுந்த ஆண்டவர், நம்ம கூட இருக்கிற ஆண்டவர், பேசுகிற ஆண்டவர். அதை மட்டும் மறந்து போகாதங்க. ஆண்டவர் பேசும்போது வேதத்தின் மூலமாய் பேசினாலும், எங்கே பேசினாலும், தீர்க்கதரிசிகள் மூலம் பேசினாலும் அதை நம்புங்க, விசுவாசிங்க, வைத்து செபிங்க. என் கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார். சந்திக்க வந்தேன்னு சொன்னீங்களே, நீங்கள் ஆண்டர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் என்னை சந்திக்க வந்திருக்கீங்கப்பா, என் குடும்ப பிரச்சனையெல்லாம் நான் உங்கள்கிட்ட வச்சுட்டேன்ப்பா, என்கிட்ட பேச வந்திருக்கீங்கப்பா, என் பாரத்தெல்லாம் உங்கள்கிட்ட வச்சுருந்தேன், நீர் கொடுத்த ஊழியங்களை உங்கள் சமூகத்தில் வச்சுருந்தேன் ஐயா, என் பிள்ளைகளை உங்கள் சமூகத்தில் வச்சுருந்தேன், என் கணவன்காரியம், என் வருமானங்கள், என் எல்லா பேரப்பிள்ளைகள், எங்களுடைய திருச்சபைகள், எங்களுடைய தேசத்தை நாங்கள் உங்கள்கிட்ட வைக்கிறோம் ஐயா, நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்லி பாருங்கள் எனக்கு அன்பான தேவ ஜனமே. ஆனால் சந்திக்காவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் சொல்லுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகுது இது ஒரு தருணம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால், நீ சந்திக்கும் போது ஆண்டவர் சமாதானத்தை தருகிறார். வசனம் சொல்கிறது, நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதே அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. இப்போ அந்த மறைவாயிருக்கிற தூரம் எடுத்து போடுங்க. என் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன், உன்னை 43ஆம் வசனம் சொல்லுது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடினால். நம்ம அநேக வேளையில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கோம்ல. நம்ம நேசர் அன்புள்ளவர் தான், ஆனால் ரொம்ப கண்டிப்பாக உள்ளவர். ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட என்கிட்ட சொல்லி நம்ம செய்யலைன்னா 10 பனிஷ்மெண்ட் வாங்குவார் நம்மகிட்ட. அது அநேகருக்கு தெரியல. அவர் யதார்த்தமாய் நியாயந்திருக்கிற தேவன். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம், தப்பு செஞ்சாலும் மன்னிப்பார், நியாயம் தீர்ப்பார், யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பார். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுடைய உன் பிள்ளைகளையும் பயங்கரமாக எழுதப்பட்டிருக்கு, தரையாக்கி அது என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம அந்த இதுக்குள்ளே போகக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றார், மரியாளை போல
ஆசையோடு தேடி வாருங்கள். ஆசையோடு அதிகாலையில் சிறுநறி பெருநறி புலிநறி வீட்டுக்குள் வராதபடி நேசரை பார்ப்போமா? அதிகாலையில் ஆண்டவர் சந்திக்க வருகிறார், பேச வருகிறார். பேசினார், அன்றைக்கும் பேசினார், ஆதாம்கிட்ட பேசினார், எல்லாத்தையும் பேசினார். இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன். எனக்கு அன்பான தேவஜனமே, பேசுகிற மட்டும் அல்ல, ரோமாவி நம்ம இந்திய தேசத்துக்கு இரத்த சாட்சியை கொடுத்தாரே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும்படியா. எவ்வளோ பெரிய பாக்கியம்! யோசித்து பாருங்கள். அவர் வந்து நின்றார், சமாதானத்தை தந்தார். சமாதானம் என்று சொன்னார், அதில் எல்லாம் அடங்கி இருக்கிறது. உன்னுடைய குடும்பத்துக்கு இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஓடி வா, அதிகாலையில் தேடு, உன்னை சந்திப்பேன், உன்னோடு பேசுவேன். சீஷர்களோடு பேசினவர், சீஷர்களை சந்தித்து பேசினவர், அவருடைய எதிர்காலத்தை அவரே கர்த்தர் நிர்ணயம் பண்ணினார். சீஷர்களுக்கு அதுக்கு பிறகு இயேசுப்பா மரித்த பிறகு உயிர்த்தெழுந்த பிறகு உயிர்த்தெழுந்த பிறகு அவர்கள் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார்கள். உங்களையும் கூட அப்படி வல்லமையினால் நிரப்புவார், கிருபையினால் நிரப்புவார், ஆசீர்வாதங்களை நிரப்புவார், தீர்க்க தரிசனங்களை நிரப்புவார், மறைபொருளை வெளிப்படுத்துவார், உங்களுக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். உங்கள் முன்ன வந்து நிற்பார். இதோ நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் மகளே, நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கிறேன். என்கிட்ட ஆண்டவர் சொன்ன உடனே நான் சொன்னது, ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே சொல்ல தெரில, என் குடும்ப காரியத்தை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மேற்போட்டுக் கொள்ளுங்க. என்ன சந்திக்க வந்திருக்கீங்களா? நன்றி ஆண்டவரே, இன்றைக்கு உங்களை சந்திக்க வருகிறார், உங்களோடு பேச வருகிறார், உனக்கு சமாதானம், உன் கண்ணீரை துடைக்க வருகிறார். எல்லா சிறுநரிகள் குளிநரிகள் எல்லாம் குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நைமாம் சீஸ் எல்லாரும் கண்களை மூடி, ஓ மை காட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பரலோகத்தின் தேவனே, எங்களை சந்திப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஐயா, எங்களை சந்திப்பதற்கு, எங்களோடு பேசுவதற்கு நான் எம்மாத்திரம், நாங்கள் எம்மாத்திரம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எல்லாருக்கும் நீ பேசுவதை, நீ சந்திப்பதை அவர்களும் சந்தித்து, நீ பேசுவதை கேட்டு அவர்கள் பேசுவதை நீங்கள் கேட்டு, அதற்கு ஆண்டவரே சாட்சியாய் நிறுத்தி எல்லாரையும் வல்லமையாய் பயன்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபை, உடைய வல்லமை எல்லாரையும் மூடுவதாக, எல்லார் குடும்பத்திலும் சமாதானம் உண்டாவதாக. ஆசீர்வதியும், வல்லமையாய் பயன்படுத்தும், குடும்பத்தை ஆசீர்வதி, காத்துக்கொள்ளும். எல்லா காரியங்களும், பிள்ளைகள் காரியங்கள், திருமண காரியங்கள், படிப்பு காரியங்கள், பரீட்சை காரியங்கள், பாஸாக போகிற காரியங்கள், குடும்ப காரியங்கள், சுக காரியங்கள், எல்லாவற்றும் கிருபை எல்லாரையும் மூடி பாதுகாப்பதாக. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.